வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் நலமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி என்னோடய ஃபிட்னஸ் சேலஞ்சோட 3rd டே வெற்றிகரமாக போயிட்டுருக்கு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் மார்னிங் வந்துட்டு ஒரு 5 o'clock வந்து அலாரம் வச்சுருந்தேன். 5 மணிக்கு அடிச்சுது. ஆனால் நான் ஸ்னூஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 minutes தூங்கினேன். மனசு வந்து ஒரு 6 மணிக்கு எழுந்துச்சிக்கலாம், தூங்கு அப்படின்னு சொல்லிட்டே இருந்துச்சு. பட் மைண்டு வந்து எழுந்திரிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டு இருந்தது. அப்படியே ஒரு வழியாக சண்டை போட்டு 5:30க்கு எழுந்திரிச்சு வாக்கிங் போனேன். வாக்கிங் போகிறதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு இன்றைக்கி அந்த நார்மல் லெமன் ட்ரிங்க் வந்து இன்றைக்கி குடிக்கல. இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா வாழைத்தண்டு ஜூஸு. அந்த வாழைத்தண்டை வந்து பொடியாக நறுக்கிட்டு அது கூட கொஞ்சோண்டு சீரகம், ஒரு 4 பிளாக் பெப்பர் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா பிளெண்ட் பண்ணி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ அது ஒரு கிளாஸ் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் போய் வாக்கிங் பண்ணேன். டில் 7 o'clock வரைக்கும் வாக்கிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு 5 ஒர்க் அவுட் பண்ணேன். A few moments later. ஸோ இடியாப்பம் வித் தேங்காய் பால் இதுதான் வந்து என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டு. ஸோ இதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நான் போயிட்டு என்னோடய டெய்லி ஒர்க்கை வந்து நான் பண்ண போகிறேன். ஸோ இப்போ டைம் வந்து கரெக்டாக மணி 1:30 ஆகுது. ஸோ இப்போ என்னோடய லஞ்ச் வந்து நான் சாப்பிட போகிறேன். இன்றைக்கி லஞ்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சப்பாத்தி, தென் ஒரு பீஸ் சிக்கன். இது வந்துட்டு பாயில் பண்ணி அதுக்கப்புறம் கிரில் மாதிரி பண்ணியிருக்காங்க. தென் இது வந்துட்டு ஒரு குக்கும்பர் ஃபுல்லாக வந்து தோல் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், கட் பண்ணிவிட்டு. தென் ஒரு பவுல் ஃபுல்லாக வந்துட்டு சிக்கன் சூப். இந்த சிக்கன் சூப் எப்படி பண்ணுறதுன்னு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதை நான் இப்போ கார்ட்லேயும் அந்த லிங்க்கு கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த சிக்கன் சூப்பில் போட்டிருக்கிறோம் இல்லையா சிக்கன், அதை எடுத்து தான் நம்ம வந்து கிரில் சிக்கனுக்கு ஆல்டர்னேட்டாக ஒன்று வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு நார்மலாக கிரில் சிக்கன் சாப்பிட்றவங்க கூட இது ட்ரை பண்ணலாம். டயட் பண்ணுறவங்க சால்ட்டை தவிர்த்து மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டு இதை ரெடி பண்ணி சாப்பிட்லாம். இப்போ அந்த சிக்கனை சூப்லேருந்து தனியாக எடுத்து வச்சதுக்கப்புறம் அதில் ஒரு 1/2 ஸ்பூன் டர்மரிக் பவுடர் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம சிக்கன் பவுடர் இருக்கும் இல்லையா, அது ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அது கூட தனியா பவுடர் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. தென் சால்ட் வேணும் அப்படின்னு சொன்னால் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை வேணான்னா அவாய்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 minutes வந்து அப்படியே வச்சுருங்க. ஆக்சுவலாக நானுமே இதை வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணி பார்த்தேன். ட்ரை பண்ணும்போது நான் இது கிரில் சிக்கன் மாதிரி வருமா வராதா அப்படின்ற ஒரு டவுட்டோடு தான் பண்ணேன். பட் ஃபைனல் ரிசல்ட் வந்து இட்ஸ் அமேசிங். நீங்கள் கண்டிப்பாக இதை வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதை நம்ம ஆல்ரெடி சூப்பில் போட்டு பாயில் பண்ணிடுறதுனால அந்த ஆனியன் அப்புறம் அந்த டொமேட்டோ அதோட எசன்ஸ்லாம் உள்ளே வந்து ஆல்ரெடி இருக்கும். ஸோ இது ஒரு வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். அதுக்கப்புறம் தவாவை நல்லா காய வச்சு அதில் ஒரு 1/2 ஸ்பூன் பட்டர் போட்டு நல்லா தடவி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெடியாக வச்சுருக்கிற அந்த சிக்கனை எடுத்து அதில் அடுக்கி வச்சுருங்க. தென் முக்கியமாக வந்து அது ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி ஒரு பாத்திரத்தை போட்டு மூடி விட்டுருங்க. அப்படியே ஒரு 5 minutes ஒரு பக்கமும் இன்னொரு பக்கம் திருப்பி விட்டு ஒரு 5 minutes வச்சுட்டு எடுத்திங்கன்னு சொன்னால் கிரில் சிக்கன் சூப்பராக ரெடியாக இருக்கும். ஸோ இந்த சிக்கன் வந்துட்டு கிரில் சிக்கனுக்கு ஆல்டர்னேட் தான். எக்ஸாக்டாக கிரில் சிக்கன் மாதிரி இல்லைனாலும் கண்டிப்பாக நீங்கள் அந்த டேஸ்ட்டை வந்து இதில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதை வந்து நீங்கள் வெஜிடபிள்ஸோடு சாப்பிட்லாம், இல்லைனா மைனஸ் வச்சு சாப்பிட்லாம். எப்படி உங்களோட விருப்பமோ அந்த மாதிரி வந்து நீங்கள் சாப்பிட்லாம். டயட் பண்ணுறவங்க கண்டிப்பாக சிக்கன் எடுக்கும்போது வெஜிடபிள்ஸ் வந்து கொஞ்சம் கூட எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அதனால தான் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் குக்கும்பர் வந்து வச்சு இப்போது ஆஃப்டர்நூன் வந்து சாப்பிட போகிறேன். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், பட் டெலிஷியஸாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதை. ஓகே, ஸோ நான் வந்து இப்போது சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்ப என்னோடய ஒர்க்கை வந்து நான் கண்டினியூ பண்ண போகிறேன். ஈவினிங் உங்களை மீட் பண்ணுவோம். ஈவினிங் எனக்கு ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணும் போல் இருந்தது. ஸோ 4:30 போல் அவலில் வந்து கொஞ்சம் பால் போட்டு சுட சூப்பராக சாப்பிட்டு முடிச்சாச்சு. டின்னருக்கு சப்பாத்தியை வச்சு மதியம் செஞ்ச அந்த சிக்கனையும் வச்சு ஒரு ரோல் வந்து செஞ்சுருந்தோம்.
அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா பொடி பொடியாக ஆனியன்லாம் கட் பண்ணி வச்சுட்டு அப்புறம் கேபேஜ் பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுட்டு தென் அந்த சிக்கன் வந்து மதியம் பண்ணியிருந்தோம்ல கிரில் சிக்கன், அதை வந்து சிக்கனை மட்டும் தனியாக போன் இல்லாமல் பிரித்து எடுத்துகிட்டு அது எல்லாத்தையும் வந்து நம்ம சப்பாத்தி கூட வச்சு ஸ்டஃப் பண்ணி ரோல் பண்ண வேண்டியது தான். இட்ஸ் வெரி சிம்பிள். ஸோ இந்த ரோல் வந்துட்டு டேஸ்ட்டாகவும் இருக்கும். தென் வேணும்னா வந்து நீங்கள் இதில் வந்து லெமன் கூட புழிஞ்சு விட்டுக்கலாம். ஸோ இந்த சிக்கன் ரோல் வந்து ரெடியாக இருக்குது. இதுதான் என்னோடய டின்னர். மதியம் செஞ்சு அந்த சிக்கன் ப்ளஸ் ஆனியன் கொஞ்சோண்டு கேபேஜ் வச்சு ஒரு ரோல் மாதிரி பண்ணியாச்சு. இந்த மாதிரி நான் 2 ரோல் வந்து எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ இதுக்கப்புறம் நான் போய் தூங்கிடுவேன். தென் திரும்ப நாளைக்கான ரொட்டீனை வந்து ஸ்டார்ட் பண்ணணும். லாக்டவுனில் இருக்கோம். தென் கொரோனா வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. ஸோ வீட்டிலே இருங்க. ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடு சேர்ந்து பயணம் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.